அந்த 11,000 சொச்சம் கோடியில 6,500 கோடி ரூபாய் வெறும் பாஜகவுக்கு மட்டும் வந்திருக்கு. மீதி எல்லாம் சேர்த்து தான் மிச்சம் பாருங்க. இது எதனால? ஆளுங்கட்சிக்கு இது இந்த சிஸ்டம்லயே ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. இது வந்து பிரதமர் மோடி வந்து ஹேஸ் நோ மாரல் ரைட் டு கண்டினியூ இன் ஆஃபீஸ். அவர் ரிசைன் பண்ணணும், அவர் ராஜினாமா பண்ணணும். இப்படி ஒரு அரசியல் சாசனத்துக்கு எதிராக இந்த மாதிரி ஜனநாயகத்தை சீர்குலைக்கக்கூடிய இவ்வளவு பெரிய திட்டம் வந்து இதுவரைக்கும் யாரும் போட்டது கிடையாது. தேர்தல் ஆணையம் நீங்கள் அவங்க வெப்சைட்டில் போனீங்கனாலே கான்ட்ரிபியூஷன் ரிப்போர்ட் ஒவ்வொரு அரசியல் கட்சி கொடுத்த கான்ட்ரிபியூஷன் ரிப்போர்ட்டையும் பப்ளிக்காக வச்சிருப்பாங்க. இப்போ இதில் ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் யார் யார் எவ்வளவு ரூபாய் கொடுத்தாங்க அப்படிங்கிற லிஸ்ட் இருக்கும். இப்போ இந்த சட்டத்தில் தேர்தல் பத்திரம் மூலமாக கொடுத்தால் யார் கொடுத்தார்கள் என்ற தகவலை தெரிவிக்க தேவையில்லை அப்படின்னு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்துடுறாங்க இந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில். ஸோ இங்கே தான் முதல்ல சீக்கிரசி வருது. ஒரு கார்பரேட் வந்து பெரிய அளவில் இன்ஃப்ளூயன்ஸ் செஞ்சிடக்கூடாது தேர்தலில். நீங்கள் இதை லிமிட்லெஸ்ஸாக வச்சிங்கன்னா அந்த மாதிரி ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன பண்ணாங்கன்னா இந்த சீலிங்கை தூக்கிட்டாங்க 17 அப்படின்னா தூக்கிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனி கூட டொனேஷன், ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனி ஏன் டொனேஷன் கொடுக்கணும்னு யோசிச்சு பாருங்க. அரசியல் கட்சிகள் யாரிடமிருந்து எவ்வளவு வாங்குறாங்க அப்படிங்கிறது தெரிந்து கொள்ளக்கூடிய உரிமை கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. பட் இவங்க எதுக்கு செய்யறாங்க? இப்போ இதன் மூலமாக இவங்க என்ன பண்ணாங்கன்னா கடந்த 5-6 ஆண்டுகள்ல இது மேஜரா யாருக்கு பெனிஃபிட் பண்ணோம்னா ஆளுங்கட்சி. எந்தெந்த நிறுவனங்கள் என்னென்ன பாண்டு எஸ்பிஐல வாங்கினாங்கிற லிஸ்ட்டை எஸ்பிஐ ரிலீஸ் பண்ண சொல்றாங்க. எஸ்பிஐ வந்து எலெக்ஷன் கமிஷன் கொடுக்க சொல்றாங்க. அதே மாதிரி எஸ்பிஐல என்னென்ன அரசியல் கட்சிகள் என்னென்ன பாண்டை ரெமிட் பண்ணாங்க, அவங்க வந்து டெபாசிட் பண்ணி பாண்டை டெபாசிட் பண்ணி கேஷ் அவங்க இதுக்கு எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டை அவங்க வந்து பப்ளிஷ் பண்ண சொல்கிறாங்க. மீண்டும் மீண்டும் பிஜேபி என்னத்தை போர்ட்ரே பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னா இந்த பார்ட்டிஸ் தான் கரப்ட், நாங்கள் கரப்ட் கிடையாதுன்னு ஒரு இமேஜை போர்ட்ரே பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் எலக்ட்ரல் பாண்டு மாதிரி ஒரு மிகப்பெரிய ஊழல் திட்டம் இருக்கவே முடியாது. விசில் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஐஸ்வர்யா சுகுமாரன். இன்றைய நேர்காணலில் நம்ம கூட அறப்போர் இயக்கம் ஜெயராம் இணைஞ்சிருக்கிறாரு. சார் வணக்கம். சார் வணக்கம். சார், தேர்தல் பத்திர திட்டம், இந்த திட்டத்தை வந்து உச்சநீதிமன்றம் ரத்து செஞ்சுருக்கிறாங்க. எதிர்க்கட்சிகள் மத்தியிலும் நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. இது குறித்து நீங்கள் ஓராண்டுக்கு முன்பதாகவே நீங்கள் பேசியிருந்தீங்க, இந்த மாதிரி இது வந்து அரசியலமைப்புக்கு எதிரானது அப்படின்னு. முதல்ல இந்த தேர்தல் பத்திர திட்டம் அப்படின்னா என்னது சார்? தேர்தல் பத்திர திட்டம் அப்படிங்கிறது 2017 மத்திய பாஜக அரசு வந்து பாராளுமன்றத்தில் ஒரு பில் மூலமாக, ஃபினான்ஸ் பில் மூலமாக ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. இந்த திட்டத்தில் என்ன முக்கியமாக அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அரசியல் கட்சிகளுக்கு நிறுவனங்கள் இல்லை யாராவது தனிநபர்கள் கூட டொனேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அதற்காக ஒரு திட்டம் உருவாக்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் மூலமாக ரகசியமாக யாருக்கும் தெரியாமல் இந்த டொனேஷன், அதாவது இந்த நன்கொடைகளை வழங்கலாம். அப்போ இது எப்படி அப்படின்னா, பல டினாமினேஷனில், உதாரணத்துக்கு 1 லட்சம், 10 லட்சம், 1 கோடி, இந்த மாதிரி டினாமினேஷனில் இது கிடைக்கும். ஸோ ஒரு நிறுவனம் வந்து ஒரு அரசியல் கட்சிக்கு டொனேஷன் கொடுக்க விரும்பினாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க நேரடியாக ஸ்டேட் பேங்க்குக்கு போய், சொல்லப்பட்ட ஸ்டேட் பேங்க் பிரான்ச்சஸில் போயிட்டு அந்த பாண்ட் 1 கோடி ரூபா அவங்க பே பண்ணிவிட்டு அந்த பாண்ட் பேப்பரை வாங்கிப்பாங்க. அந்த பேப்பரை வாங்கிட்டு அந்த பேப்பரை அவங்களுக்கு எந்த அரசியல் கட்சிக்கு கொடுக்கணுமோ அந்த அரசியல் கட்சிக்கிட்ட கொண்டு போய் அந்த பேப்பரை கொடுத்துருவாங்க. அந்த அரசியல் கட்சி அந்த பாண்ட் பேப்பரை எடுத்துகிட்டு போயிட்டு திரும்ப ஸ்டேட் பேங்க்கில் போய் எங்களுடைய அக்கௌண்ட்டில் இதை ரெமிட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி ஸ்டேட் பேங்க் கிட்ட கொடுப்பாங்க. ஸோ இதன் மூலமாக அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னால், இந்த தகவல் எங்கேயுமே தெரிய தேவையில்லை அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. எங்கேயுமே தெரிய தேவையில்லைன்னா எதெல்லாம் மாற்றினாங்க அப்படின்னு சொன்னால், செக்ஷன் 29C ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் சார், இது வந்து மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் தான் நம்மளுடைய தேர்தலை நிர்ணயிக்கக்கூடிய சட்டம், எப்படி தேர்தல் நடக்கணும் அப்படிங்கிறதெல்லாம். இப்போ இந்த சட்டத்தில் செக்ஷன் 29C கான்ட்ரிபியூஷன் ரிப்போர்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா, அரசியல் கட்சிகள் ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் என்ன வரவு வந்தது, என்ன செலவு செஞ்சாங்க அப்படிங்கிறத தேர்தல் ஆணையத்தின் முன்பு அவங்க சப்மிட் பண்ணணும். தேர்தல் ஆணையத்துக்கு தேர்தல் ஆணையம் நீங்கள் அவங்க வெப்சைட்டில் போனீங்கனாலே கான்ட்ரிபியூஷன் ரிப்போர்ட்னு ஒவ்வொரு அரசியல் கட்சி கொடுத்த கான்ட்ரிபியூஷன் ரிப்போர்ட்டையும் பப்ளிக்காக வச்சுருப்பாங்க. இப்போ இதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் யார் யார் எவ்வளவு ரூபாய் கொடுத்தாங்க அப்படிங்கிற லிஸ்ட் இருக்கும். இப்போ இந்த சட்டத்தில் தேர்தல் பத்திரம் மூலமாக கொடுத்தால் யார் கொடுத்தார்கள் என்ற தகவலை தெரிவிக்க தேவையில்லை அப்படின்னு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்துடுறாங்க இந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில். ஸோ இங்கே தான் முதல்ல சீக்கிரசி வருது. ஸோ என்ன ஆகுதுன்னா, ஒவ்வொரு அரசியல் கட்சியும்
இப்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும், ஒரு அரசியல் கட்சி அப்படின்னா ஏ நிறுவனம் எனக்கு இவ்வளோ கொடுத்தாங்க, பி நிறுவனம் இவ்வளோ கொடுத்தாங்க, சி ஒரு இண்டிவிஜுவல் இவ்வளோ கொடுத்தாங்க, அந்த மாதிரி சொல்லிட்டு வருவாங்க. தேர்தல் பத்திரம் மூலமாக கொடுத்ததெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஒட்டுமொத்தமாக தேர்தல் பத்திரம் மூலமாக 1000 கோடி வந்தது, 500 கோடி வந்ததுன்னு ஒரே ஒரு டிக்ளரேஷன் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஒட்டுமொத்தமாக எவ்வளோ கொடுத்தாங்கன்னு மட்டும்தான் நமக்கு தெரியுமே தவிர யார் யார் எவ்வளோ கொடுத்தாங்க அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக மூடி மறைக்கக்கூடிய ஒரு செயலாக இருந்தது. இதற்கு இரண்டாவது மிகப்பெரிய மாற்றம் என்னன்னா, கம்பெனி சட்டத்தில் பண்ணாங்க. செக்ஷன் 182ல் இவ்வளவு நாட்களாக 2017 வரைக்கும் எப்படி இருந்ததுன்னா, ஏன் கார்ப்பரேட் டொனேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பிரச்சனையாக பார்க்கப்பட வேண்டும் அப்படின்னா, அது இந்த சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்லேயே டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஏன் பிரச்சனையாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்று அப்படிங்கிறது. அதில் ஏன் பார்க்கப்பட வேண்டிய ஒன்றுனா, ஒரு தனிநபர் ஒரு டொனேஷன் கொடுத்தாங்கன்னா, இப்போ நீங்களோ நானோ ஒரு அரசியல் கட்சிக்கு டொனேஷன் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், எந்த அடிப்படையில் கொடுப்போம்? எனக்கு பிடிச்ச கட்சி, இவங்களுடைய கொள்கை வந்து என்னுடைய கொள்கையோட மேட்ச் ஆகுது, இவங்க ஆட்சிக்கு வந்தால் நல்லது செய்வாங்க, இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் தான் ஒவ்வொருத்தரும் அவங்க டெசிஷன் எடுத்து டொனேஷன் கொடுப்பாங்க. ஆனால் ஒரு கார்ப்பரேட் ஒரு அரசியல் கட்சிக்கு டொனேஷன் கொடுக்குதுன்னா எதற்காக கொடுப்பாங்க? இதுதான் அடிப்படை கேள்வி. அப்போ அதில் 2 வகையான விஷயங்களும் இருக்கலாம். இப்போ நான் முதல்ல சொன்னேன், அதில் இருக்கக்கூடிய எம்டிக்கு மேபி இந்த அரசியல் கட்சி எனக்கு பிடிக்கும், கொள்கை ரீதியாக இருக்கும், இந்த கட்சி வந்து நல்லா இருக்கும்னு ஒரு காரணத்துக்காகவும், இவங்க வந்தால் இண்டஸ்ட்ரீஸ்க்கு நிறையா செய்வாங்க, அந்த மாதிரி ஒரு காரணத்துக்காகவும் கொடுக்கலாம். இரண்டாவது, ஒரு குவிட் ப்ரோ குவோ. நீங்கள் எனக்கு ஒரு டெண்டர் கொடுங்க, நான் உங்களுக்கு ஒரு டொனேஷன் இப்படி கொடுக்குறேன், லஞ்சத்தை நான் வந்து டொனேஷன் வழியாக நான் வந்து ஒரு சேனலை உருவாக்க. அப்போ அது சீக்கிரட்டாக இருக்க போகுது அப்படின்னு சொன்னால் என்ன ஆகுது? இது இன்னும் அதிகரிக்கும், இந்த குவிட் ப்ரோ குவோ அப்படிங்கிற. அப்போது ஒரு கார்பரேட்டுக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அவங்களுடைய கம்பெனியை வளர்க்குற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அப்போ அதற்கு வந்து அவங்க வந்து பணம் பண்ணுறதுக்காக இந்த வழிகளை கையாளலாம், அதை டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் ஒரு இண்டிவிஜுவலும் ஒரு கார்பரேட்டும் சமம் கிடையாது. ஒரு இண்டிவிஜுவல்கள்லாம் சேர்ந்தது தான் தேர்தல், நாம தான் ஓட்டு போட போகிறோம். கார்பரேட் ஓட்டு போட போகிறது கிடையாது தேர்தலில். ஆனால் கார்பரேட் வந்து அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்காக, நீங்கள் வந்து என்னோட இது வளரணும் அப்படிங்கிறதுக்காக அவர்கள் வந்து டெண்டர் எனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக அவர்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால தான் கார்ப்பரேட் ஃபண்டிங்கில் ஒரு சீலிங் இருக்கணும், ஒரு ரெகுலேஷன் இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமானது. 2017-18 வரைக்கும் ஒரு நிறுவனம் கடந்த 3 ஆண்டுகளில் அதிகபட்சமாக எவ்வளவு லாபம் பண்ணுறாங்களோ அதோடைய சராசரி லாபத்தை எடுத்துக்கிறாங்க, ஆவரேஜ் லாபம் 3 இயர்ஸில். அந்த லாபத்தில் அதிகபட்சமாக 7.5% தான் அவங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ஃபண்டிங் கொடுக்க முடியும். ஒரு உதாரணத்துக்கு, ஒரு கம்பெனி 1 கோடி ரூபாய் ப்ராஃபிட் பண்ணுது சராசரியாக லாஸ்ட் 3 வருஷத்தில் அப்படின்னு சொன்னால், அந்த 1 கோடி ரூபாயோடைய 7.5%ங்கிறது 7.5 லட்சம். 7.5 லட்சம் ரூபாய் தான் அவர்கள் அதிகபட்சமாக அரசியல் கட்சிகள் அனைத்திற்கும் சேர்த்து டொனேஷன் கொடுக்க முடியும் அந்த வருஷத்தில். அப்போ இது எதுனா, நீ ஒரு கார்பரேட் வந்து பெரிய அளவில் இன்ஃப்ளூயன்ஸ் செஞ்சிடக்கூடாது தேர்தலை. நீங்கள் இதை லிமிட்லெஸ்ஸாக வச்சிங்கன்னா அந்த மாதிரி ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன பண்ணாங்கன்னா, இந்த சீலிங்கை தூக்கிட்டாங்க 17-18 தூக்கிட்டு. அப்படின்னா தூக்கிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனி கூட டொனேஷன் கொடுக்கலாம். ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனி ஏன் டொனேஷன் கொடுக்கணும்னு யோசிச்சு பாருங்க. ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி, நான் நிறைய ப்ராஃபிட் பண்ணுறேன், சரி ஒரு சின்ன பர்சன்டேஜாக நான் வந்து எனக்கு பிடிச்ச அரசியல் கட்சி கொடுக்குறேன்னு கூட கொடுக்கலாம். ஆனால் ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனி எதுக்காக கொடுப்பாங்க? ஒன்லி இது அவங்களுக்கு பெனிஃபிட், அவங்களே லாஸ்ட்டில் இருக்கிறாங்க, பணமே இல்லை, அவங்களே கடனில் இருக்கிறாங்க. அப்போது ஒன்லி ரீசன் என்ன, ஒரு குவிட் ப்ரோ குவோக்காக தான் அவங்க கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஷெல் நிறுவனங்களை உருவாக்கி பிஸ்னஸே பண்ணாமல் அதில் பணத்தை போட்டுட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது, கருப்பு பணத்தை நீங்கள் அதில் போட்டுட்டு 1 கோடி ரூபாயா 100 ஷெல் கம்பெனியை உருவாக்கி அதில் போட்டுட்டு அது மூலமாக அரசியல் கட்சி கொடுக்க முடியும். இப்போ இது எல்லாமே சீக்ரெட்னும் போது இது எந்த வழிகளில் வேணாலும் கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக்க முடியும், லஞ்ச பணத்தை ஊழல் பணத்தை வந்து சர்க்குலேட் பண்ண முடியும். வெளிநாடுகளுக்கு மொரீஷியஸ்க்கு போய் மொரீஷியஸ் மூலமாக ரவுண்ட் ட்ரிப்பிங் பண்ணி பணத்தை கொண்டு வந்து இங்கே ஷெல் நிறுவனங்களுக்கு போட்டு அது மூலமாக கொண்டு போக முடியும். எல்லா வழிகளும் ஓப்பன் ஆயிடுது. ஸோ அதனால தான் இந்த குவிட் ப்ரோ குவோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இதில் இருக்குது அப்படிங்கிறதுனால, இன்ஃபேக்ட் நேற்று சுப்ரீம் கோர்ட் பண்ணும்போது கூட இந்த கிளாஸையுமே ஸ்ட்ரைக் டவுன் பண்ணுறாங்க. இந்த 7.5% லிமிட்டை தூக்கினாங்க இல்லையா, தூக்கினது சட்டவிரோதமானது, அரசியல் சாசனத்துக்கு எதிரானதுன்னு அதையும் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணுறாங்க. பட் இது ஸோ இதில் வந்து அரசாங்கம் என்ன நோக்கத்துக்காக நாங்கள் இதை கொண்டு வந்தோம் அப்படின்னு அவங்க முன் வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க என்ன சொல்கிறாங்க,
அரசியல் இது வந்து ஒரு க்ளீன் சேனல், பேங்கிங் சேனல் வழியாக வருது, அதனால் இது க்ளீன். பட் யாருக்குமே தெரியலன்னா நீங்கள் எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணுவீங்க, எப்படி இதை வந்து தவற வெளியே கொண்டு வருவீங்க? ரெண்டாவது, மக்களுக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய உரிமை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மக்களுக்கு ஓட்டு போடக்கூடிய மக்களுக்கு மத்திய அரசாங்கமுடைய ஆர்கியூமெண்ட்டில் சமிஷன்ஸ் ஆஃப் யூனியன் ஆஃப் இந்தியாவில் சிட்டிசன்ஸ் டூ நாட் ஹாவ் அ ஜென்ரல் ரைட் டு நோ ரிகார்டிங் த ஃபண்டிங் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். அரசியல் கட்சிகள் யாரிடமிருந்து எவ்வளோ வாங்குறாங்க அப்படிங்கிறது தெரிந்து கொள்ளக்கூடிய உரிமை கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இவங்க எதுக்கு செய்கிறாங்க? இப்போ இதன் மூலமாக இவங்க என்ன பண்ணாங்கன்னா, கடந்த 5-6 ஆண்டுகளில் இது மேஜராக யாருக்கு பெனிஃபிட் பண்ணோன்னா ஆளுங்கட்சி. ஏன்னா இது எல்லாருக்குமே சீக்ரெட் கிடையாது. ஆளுங்கட்சிக்கு மட்டும் எதிர்கட்சிகள் எவ்வளோ வாங்குறாங்கன்னு தெரியும். நல்லா புரிஞ்சுங்க. இவங்க என்ன தெரியுமா, இவங்க ஒரு ஆர்கியூமெண்ட் என்ன வைக்கிறாங்கன்னா, யாராவது மிரட்டிடுவாங்க எதிர்கட்சிகளில். இப்போது யாராவது வேற யாருக்கா டொனேட் பண்ணாங்கன்னா மிரட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யார் மிரட்டுவாங்க? ஜென்ரலாக ஆள்கிற கட்சி தான் மிரட்டக்கூடிய பொசிஷனில் இருப்பாங்க. ஏன்னா அவங்க கிட்ட அதிகாரம் இருக்கும், போலீஸ் இருக்கும். அப்போ அவங்க தான் மிரட்டக்கூடிய. யாரை மிரட்டுவாங்க? எதிர்கட்சிக்கு யாராவது கம்பெனி டொனேட் பண்ணால் மிரட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது எதிர்கட்சிக்கு டொனேட் பண்ணால் மிரட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த கான்ஃபிடென்ஷியாலிட்டி தேவைன்னு சொன்னீங்கன்னா, இன்றைக்கே அந்த கான்ஃபிடென்ஷியாலிட்டி கிடையாது இந்த திட்டத்தில். ஏன்னா நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், இதில் ஒரு யூனிக் கோடு இருக்குது. ஸ்டேட் பேங்க் வந்து அந்த பாண்ட் பேப்பரில் மேலே ஒரு யூவி லைட் லட்சம் ஒரு யூனிக் கோடு இருக்குது. ஸோ அந்த யூனிக் கோடை வச்சு எந்த பாண்டு, எந்த நிறுவனம் எந்த கட்சிக்கு டொனேஷன் பண்ணி கொடுத்தாங்கங்கிற விவரம் உங்களுக்கு, எனக்கு, மிச்சவங்களுக்குலாம் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஸ்டேட் பேங்க்குக்கு தெரியும். அவங்களோட சிஸ்டமில் இருக்குது அந்த டேட்டா. அப்போது ஒரு பிரதம மந்திரியோ ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டரோ கூப்பிட்டு, எஸ்பிஐ சேர்மனை கூப்பிட்டு, பா ஒரு எக்ஸல் ஷீட்டில் கொடுப்பா, யாரெல்லாம் காங்கிரஸ் கொடுத்தாங்க, யாரெல்லாம் எதிர்கட்சிகளுக்கெல்லாம் கொடுத்தாங்க, கொடுப்பா ஒரு லிஸ்ட் அப்படின்னு சொன்னால் கொடுப்பாங்களா மாட்டாங்களா? இல்லை, அவங்களுடைய ஆர்குமெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த சீக்ரெசியை மெயின்டைன் பண்ணுறதே நாங்கள் இதுக்காக தான். எந்த கட்சி அவங்க அந்த குறிப்பிட்ட ஏ ஆர் பி கம்பெனி வந்து எந்த கட்சிக்கு ஓட்டு போடுறதுன்னு தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த சீக்ரெசியை மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ஆர்குமெண்ட்டை தான் முன் வச்சாங்க. ஆனால் அந்த ஆர்குமெண்ட்டே தவறு. அதுவே சொல்லியிருக்கிறாங்க, அதுவே பாரபட்சமானது. ஏன்னா அது எதிர்கட்சிகளுடைய தகவல் ஆளுங்கட்சிக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது இதில். ஏன்னா எதிர்கட்சிகளுக்கு ஸ்டேட் பேங்க் சேர்மனை கூப்பிட்டு கேட்டாங்கன்னா ஸ்டேட் பேங்க் சேர்மன் கொடுப்பார மாட்டார். நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் ஒருவேளை இன்னைக்கு கொடுக்கலன்னா நாளைக்கு அவர் ஸ்டேட் பேங்க் சேர்மனே கிடையாது, நாளைக்கு வேற ஒருத்தர் ஸ்டேட் பேங்க் சேர்மன். ஸோ இந்த சிஸ்டம்ல ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஆளுங்கட்சிக்கு இருக்கு. அதனால தான் 2017-18 முதல் 2022-23 வரை இருக்கக்கூடிய டேட்டாவில் பார்த்தீங்கன்னா 6500 கோடி ரூபாய்க்கு மேலே பாஜகவுக்கு மட்டும் வந்திருக்கு. 57% பணம் தேர்தல் பத்திரத்தில் 11,000 கோடி ரூபாய் 2022-23 வரைக்கும் இருக்குன்னா, அந்த 11,000 சொச்சம் கோடியில் 6,500 கோடி ரூபாய் வெறும் பாஜகவுக்கு மட்டும் வந்திருக்கு. 57% ஒரே ஒரு பார்ட்டி, மீதி எல்லாம் சேர்ந்து தான் மிச்ச பார்ட்டி. அப்போ இது எதனால? ஆளுங்கட்சிக்கு இது இந்த சிஸ்டம்லேயே ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இதன் மூலமாக சட்டவிரோதமான, நாங்கள் மீண்டும் மீண்டும் அது சட்டவிரோதமானது தான் முன்னாடிலேயே கிளைம் பண்றோம். இந்த சட்டவிரோதமான திட்டத்தின் மூலமாக ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டை கம்ப்ளீட்டாக ஆல்ரெடி கில் பண்ணிட்டாங்க. ஒரு 5-6 வருடங்களில் பார்த்தீங்கன்னா, ஏன்னா 2014 காங்கிரஸ் பிஜேபி ரெண்டுத்தோடைய சொத்து மதிப்பும் 700 கோடி ரூபாய் இருந்தது. 2017-18 இந்த திட்டம் வருவதற்கு முன்பு கூட காங்கிரஸுடைய சொத்து மதிப்பு 800 கோடி ரூபாய், பாஜகவுடைய சொத்து மதிப்பு 1200 கோடி ரூபாய் இருந்தது. ஆனால் இந்த திட்டம் வந்து 3 ஆண்டுகளில் 2020-21 எடுத்தீங்கனாலே காங்கிரஸுடைய சொத்து மதிப்பு 600 கோடி ரூபாய்க்கு வந்துச்சு, பிஜேபியோட சொத்து மதிப்பு 4800 கோடி ரூபாய். கிட்டத்தட்ட 8 மடங்கு வித்தியாசம் ரகசிய பணம் மூலம் இன்னைக்கு பாஜக பெரிய அட்வான்டேஜுக்கு ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ இது நீங்கள் கண்டினியூ பண்ணீங்கன்னா, இப்போ ஆல்ரெடி நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் ஆல்ரெடி பாஜகவுடைய சொத்து மதிப்பு 7000 கோடியை தாண்டி இருக்கும். 6500 கோடி இதன் மூலமாக மட்டும் வந்திருக்கு, மிச்ச டொனேஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஸோ அவங்களோட சொத்து மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7000 கோடி ரூபாய் தாண்டி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போது அந்த அளவுக்கு ஒரு ஆல்ரெடி இப்போ ஒரு பெரிய கேப்பை இந்த இப்போ சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆர்டர் 6 ஆண்டு காலம் காலதாமதமாக வந்ததுடைய விளைவு ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய டேமேஜை ஜனநாயகத்தில் செய்து விட்டது. அதை தாண்டி தான் இன்னைக்கு அட்லீஸ்ட் இன்னைக்காச்சும் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி தான். ஏன்னா இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் சிட்டிசன்ஸ்க்கு தெரிந்து கொள்ளக்கூடிய உரிமை கிடையாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டீல் பண்ணுறாங்க இந்த தீர்ப்பில். தெரிந்து கொள்ள முடியுமா, முடியாதா? இன்னைக்கு நீங்கள் ஒரு கேண்டிடேட்டோடைய தகவல்கள் மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும், கேண்டிடேட்டுக்கு வந்து என்ன வரவு செலவு மட்டும் தான் தெரிஞ்சுக்கணும், அவருடைய இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் மட்டும் தான் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அது சரி கிடையாது. ஏன்னா இன்னைக்கு ஒரு தேர்தல் அப்படின்னா ஒரு பொலிட்டிக்கல் யூனிட்டுங்கிறது ஒரு ரெக்கக்னைஸ்ட் யூனிட். நிறையா இன்னைக்கு வந்து மக்கள் வந்து எதை பார்த்து ஓட்டு போடுறாங்க?
சிம்பிளை பார்த்து ஓட்டு போடுறாங்க, அரசியல் கட்சிகளை பார்த்து ஓட்டு போடுறாங்க. ரெண்டாவது, அரசியல் கட்சிகள் எவ்வளவு செலவு செய்யலாங்கிற எந்த லிமிட்டும் இன்னைக்கு தேர்தலில் கிடையாது. கேண்டிடேட்டுக்கு தான் லிமிட் இருக்குது, அரசியல் கட்சிகளுக்கு லிமிட் கிடையாது. அப்போ நீங்கள் அதை லிமிட்லெஸ்ஸாக கார்ப்பரேட் ஃபண்டிங் வழியாக வரக்கூடியதாக வைத்தீங்கன்னா நாளைக்கு அது தேர்தல் ஜனநாயகத்தையே சீர்குலைக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறிடும். யாருடைய இன்ட்ரெஸ்ட் அதை சர்வ் பண்ணுது அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்விகள் எழும். இதெல்லாம் டிஸ்கஸ் செய்ய முடியும். அப்போது இதனால் வந்து நீங்கள் மக்களுக்கு வந்து கேண்டிடேட்டோடது மட்டும் இல்லை, அரசியல் கட்சிகளுக்கு யார் டொனேஷன் கொடுக்குறாங்க அதுவுமே ஒரு பப்ளிக் இன்ஃபர்மேஷன் தான். அது ரைட் டு இன்ஃபர்மேஷன் படி அதுதான் இன்னைக்கு அரசியல் சாசனத்தில் ஆர்டிகல் 19(1)A பேச்சுரிமை கருத்துரிமை கீழே தான் தகவல் அறியும் உரிமை சட்டமே வந்திருக்கு நம்ம நாட்டில். அப்போ அந்த தகவல் அறியும் உரிமை அப்படிங்கிறது மக்களுடைய ஒரு இன்ட்ரின்சிக் ரைட், ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டு. அதை நீங்கள் வந்து தெரிந்து கொள்ளக்கூடாதுன்னு நீங்கள் சொல்ல முடியாது. அது அவங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமை. எனவே அரசியல் கட்சிகள் என்ன டொனேஷன் வாங்குகிறது, என்ன நன்கொடைகள் வாங்குகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய உரிமை மக்களுக்கு இருக்கிறது அப்படின்னு ஃபஸ்ட்டு அதை க்ளோஸ் பண்ணுறாங்க. ரெண்டாவது, கார்ப்பரேட்டுக்கு வரும் பொழுது தான் இந்த டிஃப்ரென்ஸ் பேசிட்டு கார்ப்பரேட்டுக்கு வந்து நீங்கள் குவிட் ப்ரோக்கோக்கான சான்சஸ் வந்து இந்த திட்டத்தில் மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லி, அதனால் கார்ப்பரேட்டுக்கு அந்த சீலிங் தூக்கினதை அவங்க அதையும் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணுறாங்க. இன்கம் டேக்ஸில் நீங்கள் ரெக்கார்டே வைத்துக்கொள்ள தேவையில்லை என்றது சொல்வதன் மூலமாக இது ஒரு நீங்கள் எப்படி வேணாலும் இன்றைக்கி நிறைய ஆஸ்பெக்ட்ஸை டிஸ்கஸ் பண்ணுறாங்க. மணி லாண்ட்ரிங், இதில் மணி லாண்ட்ரிங் வந்து எப்படி வேணாலும் செய்யக்கூடிய அளவில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போது 20,000 ரூபாய்க்கு மேலே எந்த ஒரு டொனேஷனாக இருந்தாலும் யார் வாங்கினாங்க, யாருக்கு கொடுத்தாங்க, என்னங்கிற எல்லா தகவல்களும் அவங்க வருமான வரித்துறையில் கணக்கு வச்சுருக்கணும். தேர்தல் பத்திரமாக இருந்தால் கணக்கு வைத்திருக்க தேவையில்லைன்னு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்துட்டாங்க இன்கம் டேக்ஸ் ஆக்ட். அப்போது கணக்கே ரெக்கார்டே இல்லை அப்படின்னு சொன்னால் என்றைக்குமே நீங்கள் வந்து அது நான் கொடுக்கலையான்னு கூட நீங்கள் ரெக்கார்டு வைத்துக்கொள்ள தேவையில்லைன்ற அளவில் கொண்டு வராங்க. இல்லை யாருக்கு கொடுத்தேன், எவ்வளோ ரூபா கொடுத்தேன், எதுவுமே உங்களுக்கு வந்து அந்த டீட்டெயில்ஸ் எதுவுமே தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ இதையும் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாருமே இன்றைக்கி ஸ்ட்ரைக் டவுன் பண்ணி தான் இந்த தீர்ப்பில் ரொம்ப முக்கியமாக இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இது ரெட்ரோஸ்பெக்டிவாக இன்றைக்கி இல்லை, ஏப்ரல் 2019 முதல், ஏன்னா அன்றைய தேதியில் இன்ட்ரிம் ஒரு ஆர்டர் கொடுத்தாங்க. இன்ஃபேக்ட் இது வந்து ரொம்ப ஃபிட் கேஸ் ஃபார் இன்ட்ரிம் ஸ்டே, அப்போவே கொடுத்துருக்கணும். அதுதான் இந்த கேள்வி தான் நான் கேட்கணும்னு நினைச்சேன். ஏன் இந்த தீர்ப்புக்கு இவ்வளவு தாமதம்? ஏன்னா அப்பவே அந்த சட்ட திருத்தங்கள் ஆர்பிஐல கொண்டு வரும் பொழுதே ஆர்பிஐ தரப்புல இருந்து எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்டது, தேர்தல் ஆணையமும் எதிர்ப்பு தெரிவிச்சது. அப்படி இருந்தும், இப்படி ஒரு தெளிவான எதிர்ப்புகள் இருந்தும் எதற்காக இந்த தீர்ப்பு வந்து இவ்வளவு ஒரு தாமதமா வந்திருக்கு? இல்லை, ஐ திங்க் அதுக்கு காரணம் வந்து ஜுடிஷியரி இண்டிபெண்ட்டாக இல்லை. இன்னைக்கு ஜுடிஷியரி இண்டிபெண்ட்டாக செயல்பட்டிருந்தால் 2018-19 இந்த தீர்ப்பு வந்திருக்கும். நமக்கு ஓரளவுக்கு சில சரியான தீர்ப்புகள் கடந்த 6 மாதம் 1 வருடமாக தான் வந்துட்டு இருக்கிறத பார்ப்பீங்க. சந்திரசூட் ஓரளவுக்கு சீஃப் ஜஸ்டிஸ் ஆன பிறகு தான் அதுலேயுமே நிறைய இன்றைக்குமே வந்து சில கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டில் நிறைய கொஸ்டின்ஸ் வைக்கிறாங்க. சில கேசஸ் வந்து ஒரு சில நீதிபதி முன்னாடி எப்படி போகுதுங்கிற கேள்விகள்லாம் எழுப்புறாங்க. பட் அதை தாண்டி ஒரு சில நியாயமான தீர்ப்புகள் கடந்த சில மாதங்களாக நம்ம பார்த்து வருகிறோம். அப்போது அதற்கு முன்பு பார்த்திங்கன்னா ஒரு இருண்ட காலம் தான் சுப்ரீம் கோர்ட்டில், ஜுடிஷியரியிலேயே ஒரு இருண்ட காலமாகத்தான் நம்ம இருந்தது அப்படின்னு நான் சொல்லுவோம். ஏன்னா அந்த அளவில் வந்து ஜுடிஷியரியில் எதுவுமே ஒரு நியாயமே கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இதை அப்பட்டமாக இப்போ ரஞ்சன் கோகோய் இருந்தால் இன்றைக்கி அவர் ராஜ்யசபா எம்பியாக பாரதிய ஜனதா கட்சி சப்போர்ட்டோடையே இருக்கிறார், ஒரு சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தது. அப்போது இதெல்லாம் வந்து என்ன காட்டுகிறது என்றால், ஒரு ஜுடிஷியரி இண்டிபெண்ட்டாக செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலை தான் நம்ம நாட்டில் இருந்துட்டு இருந்தது. இன்றைக்கும் பல இடங்களில் அது இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதோடைய விளைவாகத்தான், ஏன்னா இது அப்பட்டமாக இது அன்கான்ஸ்டிடியூஷனல்ங்கிறது அன்றைக்கி இருக்கக்கூடிய ஜட்ஜுகளுக்கே பார்த்த உடனேயே தெரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று தான். ஆனால் இந்த காலதாமதம் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு இதோடைய டேமேஜ் வந்து இன்னும் நம்ம ரிப்பேர் பண்ணுறது அவ்வளோ எளிது கிடையாது. திரும்ப லெவல் பிளேயிங் ஃபீல்டை வந்து நீங்கள் ஏற்கனவே லெவல் பிளேயிங் ஃபீல்டுங்கிறது தேர்தலில் இல்லாத ஒன்று. அதிக பணம் வைத்திருக்கக்கூடிய ஒரு சில கட்சிகள் மட்டும்தான் போட்டி போட முடியும் என்ற நிலையே மிக மோசமான ஒரு நிலை. அதிலும் ஒரு கட்சி மட்டும்தான் பெரிய அளவில் போட்டி போட முடியும் அப்படிங்கிறது சொல்லக்கூடியது. மற்ற கட்சிகள் எல்லாம் போட்டி போடுவதற்கு வந்து அந்த பண வித்தியாசத்தில் நீங்கள் ஒயிட் மணியாகவே இவ்வளோ வச்சுருக்கிறாங்க. நீங்கள் கருப்பு அது தனி, இதை தவிர அது எவ்வளவோ இருக்கும் ஒவ்வொரு கட்சிக்கும். பட் ஒயிட் மணியாகவே
பிஜேபி வந்து 7,000 கோடி 8,000 கோடி சொத்து மதிப்பு வைத்து அவர்களால் செலவழிக்கக்கூடிய பவர் இருந்தது அப்படின்னு சொன்னால், வேற ரெண்டாவது வரக்கூடிய காங்கிரஸ்க்கு 1000 கோடி ரூபாய் தான் இருக்குது அப்படின்னு சொன்னால், அதுவே ஒரு பெரிய வித்தியாசம் உங்களுக்கு. ஏன்னா கேம்பெயின்லேருந்து எல்லாத்துலேயுமே விசிபிலிட்டி, தேர்தலை பொறுத்த வரைக்கும், தேர்தல் அரசியலை பொறுத்த வரைக்கும் விசிபிலிட்டிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயமாக இருக்கிறது. என்ன பிரச்சாரங்களை அவங்களால் மக்களுக்கு நேரடியாக கொண்டு போக முடிகிறது என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இன்றைக்கி டிவி ஆட்லேருந்து நியூஸ் பேப்பர் ஆட்லேருந்து இது எல்லாமே அவர்களுக்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது தேர்தல் அரசியலில். அப்போ இதில் வந்து ஒரு பெரிய வித்தியாசத்தை ஏற்கனவே ஏற்படுத்துச்சு. மேபி இன்னொரு 3-4 எலெக்ஷனுக்கு செலவழிக்கக்கூடிய அளவில் அவங்க பணத்தை எடுத்து வச்சிருக்கிறாங்க. அதுதான் கேள்வியா எனக்கு எழுது. இப்போதான் தீர்ப்பே தாமதமா வந்திருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அப்போ இதுக்கு முன்னாடி தீர்ப்பு இப்போ வர்றதுக்கு முன்னாடி செய்யப்பட்ட பத்திரங்கள்லாம் என்ன ஆகும்? அதை கேன்சல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, அந்த பத்திரங்கள் கேன்சல் பண்ணுவதற்கு எந்த இதுவும் கொடுக்கல. இன்ஃபேக்ட் நியாயமாக பார்த்தீங்கன்னா அதை கன்ஃபிஸ்கேட்டே பண்ணிடலாம். அரசாங்கத்துக்கு கிட்ட ஒப்படைக்கணும் என்ன இருக்கோ சொத்துக்கள், இதன் மூலமாக பெறப்பட்ட சொத்துக்கள் என்ன பாக்கி இருக்கிறோ அனைத்தையும் அரசாங்கம் வந்து செலவு செய்தது போக மீதி இருக்கக்கூடிய சொத்துக்களை அரசு கஜானாக்கு கொண்டு வரணும்னு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கணும் சுப்ரீம் கோர்ட். நியாயமா பார்த்தீங்கன்னா அதுதான் ஒரு நியாயமான தீர்ப்பாக இருந்திருக்கும். திரும்ப ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு கொண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பாக இதெல்லாம் இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது செய்யல. அவர்கள் எந்த அளவுக்கு போயிருக்கிறாங்கன்னா, ஒரு ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட்ல ஏப்ரல் 2019 எந்தெந்த நிறுவனங்கள் என்னென்ன பாண்டு எஸ்பிஐல வாங்கினாங்கிற லிஸ்ட்டை எஸ்பிஐ ரிலீஸ் பண்ண சொல்றாங்க. எஸ்பிஐ வந்து எலெக்ஷன் கமிஷன் கொடுக்க சொல்றாங்க. அதே மாதிரி எஸ்பிஐல என்னென்ன அரசியல் கட்சிகள் என்னென்ன பாண்டை ரெமிட் பண்ணாங்க, அவங்க வந்து டெபாசிட் பண்ணி பாண்டை டெபாசிட் பண்ணி கேஷ் அவங்க இதுக்கு எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டை அவங்க வந்து பப்ளிஷ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த 2 லிஸ்ட்டும் பப்ளிஷ் செய்யப்பட போகிறது. இந்த லிஸ்ட்டில் ரொம்ப முக்கியமானது யூனிக் ஐடி. நீங்கள் வந்து அந்த தேர்தல் பத்திரம் மேலே அந்த யூலைட்டில் ஒரு யூனிக் ஐடி இருக்குது. அந்த யூனிக் ஐடி எஸ்பிஐ கிட்ட இருக்குது. அந்த யூனிக் ஐடியோட எஸ்பிஐ வெளியிடணும். அப்படி வெளியிட்டா தான் எந்த நிறுவனம் கொடுத்த எந்த ஒரு கோடி எந்த கட்சிக்கு போயிருக்குன்னு தெரியும். ஸோ இந்த யூனிக் ஐடியை எந்த கட்சி ரெமிட் பண்ணியிருக்கிறாங்கன்னு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தான், ஓ இந்த ஏ நிறுவனம் அந்த பி நிறுவனத்திற்கு, அந்த பி கட்சிக்கு கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறது தெரியும். ஓ இந்த துறைமுகத்துக்காக இது கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த மைனிங்காக அது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது புரிய வரும் மக்களுக்கு. அப்போ இது ரொம்ப முக்கியமானது. ஆனால் மார்ச் 6க்குள்ளே இதை கொடுக்கணும், மார்ச் 13க்குள்ளே எலெக்ஷன் கமிஷன் பப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை செய்ய விடமாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் பிஜேபி. அவங்க தே வில் ட்ரை டு சப்வர்ட் திஸ் ஹோல் ப்ராசஸ். எஸ்பிஐ எப்படியாவது டிலே பண்ண வைப்பாங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? அது ஏன்னா அது தேர்தலில் எதிரொலிக்க வாய்ப்பு இருக்குல்ல. என்னென்ன யார் யார்கிட்டேருந்து எவ்வளவு என்னதான் இருந்தாலும் அவங்க அப்படியே ரிலீஸ் பண்ணா கூட நம்ம கொஞ்சம் பேட்டர்ன் மேட்சிங் பண்ணிடலாம். பேட்டர்ன் வச்சு ஏன்னா இன்னைக்கு 60% பணம் எல்லாம் பிஜேபிக்கு தான் போகுதுன்னா, நீங்க கண்ணை மூடிட்டு இந்த பக்கம் யாரெல்லாம் கொடுத்துருக்கிறாங்கன்னு பார்த்தா அதோட 60% இங்கே தான் போயிருக்கு அப்படிங்கிறத சொல்ல முடியும் என்னால். ஸோ அதே மாதிரி இட் இஸ் நாட் எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள் வெளியே வரதை வந்து அந்த கட்சிகள் விரும்ப மாட்டாங்க. அப்போ இந்த தீர்ப்பு தேர்தலில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருமா? அந்த வெளிக்கொண்டு வர மாட்டாங்க இருக்கலாம். ஏன்னா மக்களுக்கு வந்து இப்படி எல்லாம் பணம் வந்து கார்பரேட்டுகள் கிட்ட இருந்து இவர்கள் வாங்கி இருக்கிறார்கள், இந்தந்த விஷயங்களுக்காக வாங்கி இருக்கிறார்கள் என்று தெரியும் பொழுது அது ஒரு சிந்தனையில ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தலாம். இப்போது நீங்கள் மீண்டும் மீண்டும் பிஜேபி என்னத்தை போர்ட்ரே பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னா, இந்த பார்ட்டிஸ்னால் கரப்ட்டு, நாங்கள் கரப்ட்டு கிடையாதுன்னு ஒரு இமேஜை போர்ட்ரே பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் எலக்ட்ரல் பாண்டு மாதிரி ஒரு மிகப்பெரிய ஊழல் திட்டம் இருக்கவே முடியாது. அதை விட ஒரு பெரிய கரப்ஷன் என்ன நீங்கள் லேட்டஸ்ட்டாக பார்த்துருப்பீங்க தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய நீங்கள் வந்து கருப்பு பணத்தை வேணாலும் அரசியல் கட்சிக்கு கொண்டு வர முடியும், வெளிநாட்டு பணத்தை வேணாலும் அரசியல் கட்சிக்கு கொண்டு வர முடியும், நீங்கள் லஞ்சமாக வாங்கின பணத்தை வேணாலும் அரசியல் கட்சிக்கு கொண்டு வர முடியும்னு ஒரு திட்டத்தின் ஒரு சட்டமே உருவாக்கிட்டீங்கன்னா நாளைக்கு ஜனநாயகத்தையே மிகப்பெரிய அளவில் வீழ்த்தக்கூடிய ஒரு திட்டம் இது. ஸோ ஆல்ரெடி அது வீழ்த்திட்டு இருக்குங்கிறத பார்க்குறோம். ஸோ அதனால் இதை விட ஒரு மிகப்பெரிய ஊழல் இருக்காது. அப்போது இது வெளிவரும் பொழுது அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸாக இருக்கும். அதுதான் ஒன்லி ஃபேக்டராக இருக்காது, ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸாக மக்கள் மைண்டில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ அதை பிஜேபி விரும்ப மாட்டாங்க. ஸோ அதனால் அவர்கள் ஸ்டேட் பேங்க் சேர்மனை கொடுக்கறதுக்கு எனக்கு தெரிஞ்சு விட மாட்டாங்க. எப்படியாவது டிலே பண்ண சொல்லி இது வந்து ஸ்டேட் பேங்க்குக்கு அவ்வளோ நாள் டைமே தேவையில்லை. ஸ்டேட் பேங்க் சிஸ்டம்ல இன்னைக்கு இருக்கு ரெடிமேடா. அவங்க நினைச்சாங்கன்னா இன்னைக்கே ரிலீஸ் பண்ண முடியும்.
நீங்க நல்லா அந்த புரிஞ்சுக்கோங்க. கால அவகாசமே கொடுத்துருக்க கூடாது. அந்த கால அவகாசமே அதிகப்படியானது தான். ஏன்னா அவங்க கன்சாலிடேட் பண்ணணும் எல்லாம் சொல்லலாமே தான், அதெல்லாம் அவங்க பண்ணி வச்சிருப்பாங்கல்ல. ஒரு ஒரு பேங்க் இவ்வளோ பெரிய சிஸ்டம் இருக்கக்கூடியவர்கள் என்னென்ன எலக்ட்ரல் பாண்டு மூலமாக வந்தது, யார் யார் வாங்கினாங்க, யார் யார் இது பண்ணாங்கங்கிறது ஒரு எக்ஸல் ஃபைலாக சிஸ்டமில் அவங்க என்ன ஃபார்மேட்டில் வச்சுருக்காங்க எல்லாமே மெயின்டைன் பண்ணி ரெடியாக வச்சுருப்பாங்க. இப்போ அதில் எப்படி கொடுக்காம இருக்கிறதுக்குன்னு வேணால் இவங்க வந்து இப்போ ஆல்ரெடி இதை டிலே பண்ணுறதுக்கு அஃபிடேவிட்லாம் போட போகிறாங்க, அதெல்லாம் பார்க்குறோம். பட் அது மாதிரி ஏதாவது ஒன்று கேட்பாங்க, டைம் கேட்பாங்க. சுப்ரீம் கோர்ட் இதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்து அவங்க பண்ணணும். மார்ச் 6ஆம் தேதிக்குள்ளே கொடுக்கலன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் சேர்மனை கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டில் ஜெயிலில் போடணும். அப்போ தான் அடுத்த ஸ்டேட் பேங்க் சேர்மன் வந்து உடனே கொடுப்பாரு 7ஆம் தேதி 8ஆம் தேதி. ஸோ அதை சுப்ரீம் கோர்ட் செய்வார்களா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வி. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சுப்ரீம் கோர்ட் செய்ய வேண்டும். இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, மேஜர் பெனிஃபிட் வந்து ஆளும் கட்சியான பிஜேபிக்கு தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அப்போ எதிர்கட்சிகளுக்கு பெனிஃபிட்டே இல்லைன்னு சொல்ல வரீங்களா? சரி, எதிர்கட்சிகளுக்கும் பெனிஃபிட் இருக்கு. பட் வந்து இதில் எதிர்கட்சிகள் வந்து ஒன்று வந்து இந்த திட்டம் கொண்டு வந்ததற்கான பிளேம் என்டையர்லி இட் மஸ்ட் பி ஆன் பிஜேபி. இதோட பெனிஃபிட் அடைஞ்சது அப்படின்னு பார்க்கும்போது மேஜராக பெனிஃபிட் ஆனது அகைன் பிஜேபி 57%. பட் ஆனால் மற்ற விஷயங்கள், மற்ற மீதி இருக்கக்கூடிய 43% எந்த கட்சிகளுக்கு போயிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அதில் காங்கிரஸுக்கு 1000 கோடி ரூபாய்க்கு மேலே 1100 கோடி ரூபாய் அவங்களுக்கு போயிருக்கு. ஸோ அந்த லிஸ்ட்டே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ காங்கிரஸ்க்கு 1100 கோடி ரூபாய் கிட்ட போயிருக்கு. திரிணாமுலுக்கும் 1000 கோடி ரூபாய் அளவில் போயிருக்கு. நம்ம தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா திமுக மிகப்பெரிய அளவில் 600 கோடி ரூபாய்க்கு மேலே 615 கோடி ரூபாய் திமுகவுக்கு போயிருக்கு. இன்ஃபேக்ட் திமுகலாம் ஐ திங்க் இவங்க இந்த கட்சிகள் எல்லாமே ஒரு 1 or 2 இயர்ஸ் கழிச்சு ரியலைஸ் பண்ணுறாங்க ஆரம்பிச்சு. ஓ, இதன் மூலமாக நம்ம சீக்ரெட் மணி மூலமாக நம்ம நிறைய கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத அவங்க கொஞ்சம் லேட்டராக ரிலைஸ் பண்ணாங்க. இப்போ டிஎம்கேலாம் ஐ திங்க் 1920 தான் அவங்க ஸ்டார்டே பண்ணுறாங்க. 45 crores ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசுர வளர்ச்சி அப்புறம் 80 கோடி ரூபாய், அப்புறம் எலெக்ஷன் 21-22 306 crores போயிடுறாங்க. அதுக்கு 22-23 கூட 185 கோடி எலெக்ஷன் இயர் கிடையாது, 185 crores. அந்த 185 crores வந்து ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன, டிஎம்கே வந்து 192 crores தான் டோட்டல் கான்ட்ரிபியூஷனே. அவங்களோட கான்ட்ரிபியூஷன் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா மொத்த டொனேஷனே அவங்களுக்கு வந்து 192 crores தான். அதில் 185 crores வந்து சீக்ரெட் மணி, எலக்ட்ரல் ஃபண்ட். 7 கோடி தான் மிச்ச வழிகளில் அவங்க வந்து டோனர் கொடுத்தாங்கன்னு காமிக்கிறாங்க. ஸோ எல்லாமே அவங்களுடைய ஒட்டுமொத்த ஃபண்டிங்கையே அவங்க தேர்தல் பத்திரத்துக்கு மாற்றிருக்கிறாங்க இப்போ ரீசெண்டாக. ஸோ ரீசெண்டாக மிச்ச பார்ட்டிஸ் அவங்க ஃபவுண்ட் அவுட், சரி இது வந்து நம்மளும் வந்து இதன் மூலமாக பயனில்லை. பட் சரி, அதில் 2 விதமான ஆர்கியூமெண்ட் இருக்குது. எதிர்கட்சிகள் என்ன வாதம் வைக்கிறாங்கன்னா, நாங்கள் வாங்கவே இல்லைன்னா எங்களுக்கு பணமே வராது அப்படிங்கிற ஒரு இதை வந்து அவங்க கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க மட்டும் பெரிய அட்வான்டேஜஸ் பொசிஷனில் பிஜேபி இருக்கிறாங்க, அதனால நாங்கள் வாங்கி தான். அதை கம்ப்ளீட்டாக டிஸ்மிஸ் பண்ணிட முடியாது. அந்த ஆர்கியூமெண்ட்டை நீங்கள் கம்ப்ளீட்டாக டிஸ்மிஸும் பண்ணிட முடியாது. நாங்கள் வந்து ஒரு மோசமான திட்டம் தான் நாங்கள் சொல்கிறோம், இருந்தாலும் அதில் நாங்கள் வந்து வேறு வழி கிடையாது, நாங்கள் அதுலேயும் வாங்கலைன்னா அவங்க என்ன எதிர்கட்சிகள் நான் எங்கே ஃபெயில் ஆயிருக்குன்னு நான் மெயினாக சொல்லுவேன்னா, இதை பெரிய அளவில் எதிர்க்கலை அவங்க. ஐ திங்க் அதுதான் மேஜர் மிஸ்டேக். அவங்க 2018-19 இதை வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாற்றியிருந்தாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கும் அவர்கள் உடனடியாக ஹியரிங் நடத்துவதற்கு. அதே நேரத்தில் மக்கள் மத்தியிலும் இது மிகப்பெரிய விழிப்புணர்வாக இருக்கும், இது ஒரு பிரச்சனையாக இருக்கும். அதில் எதிர்கட்சிகள் ஃபெயில் ஆகிட்டாங்க. அவங்க என்ன பார்த்தாங்க, மேபி இது மூலமாக நமக்கும் ஃபண்டிங் வருங்கிறத பார்த்துட்டு ரொம்ப குறைவாகத்தான் இதை பற்றி பேசினாங்க. ஒரே ஒரு கட்சியில் சிபிஐஎம், கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, மார்க்சிஸ்ட் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க. நாங்கள் தேர்தல் பத்திரம் மூலமாக நன்கொடை வாங்க மாட்டோம் அப்படின்னு ஸ்டாண்டும் எடுத்து இந்த கேஸில் அவங்க ஒன் ஆஃப் த பெட்டிஷனர்ஸாகவும் அவங்க பெட்டிஷன் பண்ணி ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அவங்க மட்டும்தான் அந்த விஷயத்தில் பண்ணியிருக்கிறாங்க. அது அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அப்போ எதிர்கட்சிகள் இதுக்கு எதிர்ப்பு காண்பிக்காததற்கான முக்கியமான ரீசன் இதுவாக தான் பார்க்கப்படுது. அவங்களுக்குமே லாபம் அடையணும் அப்படின்றதுனாலயா, இல்லை நீங்கள் சொன்னது அதனால தான் அவங்க வந்து ரொம்ப குறைவாக இதற்கு சத்தம் போட்டார்கள் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து அவர்களுக்கும் இதுலேருந்து ஒரு பெனிஃபிட், இது நம்மளும் சீக்ரெட் மணியை இதில் மூலமாக கொண்டு வர முடியுது அப்படிங்கிறத பார்த்தவுடன் அவர்கள் பெரிதாக பேசவே இல்லை. நேற்றைய தினம் வந்ததுக்கு பிறகு அவங்க பேசியிருக்கிறாங்களே தவிர, மற்றபடி கடந்த 4-5 ஆண்டுகளில் இதை மிகப்பெரிய அளவில் பேசியது வந்து சிவில் சமூகம் தான். தொடர்ந்து இதை பற்றி பேசி கொண்டு வருகிறது நாடு முழுக்கவே.
இப்போ நீங்கள் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா கேஸில் பார்த்தீங்கன்னா காமன் காஸ் அவர் இப்போ பிரசாந்த் பூஷன் அவர் ஆர்கியூ பண்ணுறாரு. அப்புறம் ஏடி அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் அவங்களோட சேர்ந்து நம்ம கிரிமினல் ஆன்டிசிடென்ட்ஸ் ஒவ்வொரு தேர்தல் போதும் இன்றைக்கி தேர்தல் பத்திரம் மாதிரி வேட்பாளர் வேட்பு மனு அப்படின்னு சொல்லி வேட்பு மனுவை வந்து பப்ளிக்காக வைக்கணுமா இல்லையா, தேர்தல் பத்திரத்தை வைக்கக்கூடாதுன்னு சொன்ன மாதிரி அப்போ வந்து வேட்பு மனுவையே வைக்கக்கூடாதுன்னு ஆர்கியூ பண்ணாங்க அரசாங்கம். அப்போது அதுக்கு எதிராக இது பண்ணி கோர்ட் வரைக்கும் போய் இதெல்லாம் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் பப்ளிஷ் பண்ணணும், அவங்க வெளிப்படையாக அஃபிடவிட்டை வைக்கணும், மக்களுக்கு தெரியணும் எந்தெந்த கேண்டிடேட்டு என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அவங்க ஏடியா. ஸோ அந்த அமைப்பும் வந்து இதில் பெட்டிஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாருமே சேர்த்து தான் இதில் ஆர்கியூ பண்ணியிருக்கிறாங்க. நாடு முழுக்க தொடர்ந்து இதற்கு எதிராக சிவில் சொசைட்டிஸ் வந்து தொடர்ந்து குரல் கொடுத்து வந்துட்டுருக்கு. இன்றைக்கி வந்து அது எல்லாமே இன்றைக்கி பார்த்திங்கன்னா மத்திய அரசாங்கம் இது எந்த அளவுக்கு ஒரு ஆபத்தான திட்டமாக இருந்தும் கூட அவர்கள் வந்து ரொம்ப அபத்தமாக இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. எந்த கருத்துக்களையும் அவங்க வந்து இது பண்ணாமல் தொடர்ந்து இதை வந்து இதன் மூலமாக ரகசிய பணம் மூலமாக ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் சொத்தை சேர்த்திருக்கிறாங்க. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் இதை அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொன்னதன் மூலமாக எனக்கு தெரிந்து பிரதமர் மோடி வந்து ஹேஸ் நோ மாரல் ரைட் டு கண்டினியூ இன் ஆஃபீஸ். அவர் ரிசைன் பண்ணணும், அவர் ராஜினாமா பண்ணணும். இப்படி ஒரு அரசியல் சாசனத்துக்கு எதிராக இந்த மாதிரி ஜனநாயகத்தை சீர்குலைக்கக்கூடிய இவ்வளவு பெரிய திட்டம் வந்து இதுவரைக்கும் யாரும் போட்டது கிடையாது. இந்த மாதிரியான ஒரு அரசியல் சாசனத்துக்கு எதிரான ஒரு வேலையை செய்ததற்காக பிரதமர் மோடி பதவியை விலகணும். அவர் வந்து ஆட்சிக்கு வரும்போது என்ன சொல்லிட்டு வந்தீங்க, தேர்தலில் வெளிப்படைத்தன்மை கொண்டு வருவேன், தேர்தல் நன்கொடைகளில் வெளிப்படைத்தன்மை கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு அப்படியே எதிராக தேர்தலில் வரக்கூடிய நன்கொடைகளை தெரிந்து கொள்ளக்கூடிய உரிமை மக்களுக்கு கிடையாதுன்னு நீங்க ஆர்கியூ பண்ணிருக்கிறீங்க. அப்போ எந்த அளவிற்கு அவர்கள் வந்து எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட்டுக்கு போய் இந்த திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இது காட்டுது. நிச்சயமா ரொம்ப தெளிவான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்க. உங்க நேரத்திற்கு நன்றி. நன்றி.